வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகர் வீட்டில் நடந்த சோகம். உடலை பார்த்து பார்த்து கண்கலங்கி நின்ற ராமராஜன். என்ன செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 90 காலகட்டத்தில் தொடங்கி உச்ச நட்சத்திரமாக தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் தான் நடிகர் ராமராஜன். இவருடைய திரைப்படம் பெண்கள் மத்தியும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருவார். இவருடைய திரைப்படம் தியேட்டருக்கு வருதுன்னு என்றாலே உச்சத்துல இருக்க நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் சற்றும் பயப்படுவாங்களா. ஏன்னா ராமராஜன் அவருடைய படம் அந்த அளவுக்கு 90 காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகரான ராமராஜன் சாமானியன் என்ற படத்தின் மூலம் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து வருகிறார். இந்த படத்தின் அடுத்த கட்ட வேலைகளும் நடைபெற்று வரும் நிலையில நடிகர் ராமராஜன் வீட்டில் சோகமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அவரை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 80 மற்றும் 90களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் ராமராஜன். உதவி இயக்குநராக இருந்த நடிகராக மாறிய ராமராஜன் 1986ஆம் ஆண்டு வெளியான நம்ம ஊரு நல்ல ஒரு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இதை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து மக்கள் நாயகன் என்ற பட்டத்துடன் தொடர் வெற்றி படங்களை கொடுத்த ராமராஜனுக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்திய படம் தான் கரகாட்டக்காரன். அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் அறிமுக நாயகியாக கனகாக நடிப்பு. இந்த படம் திரையரங்களில் 1 வருடம் ஓடி சாதனை படைத்தது. இந்த படத்தில் வரும் சம்பவம் காமெடி எல்லாமே. அதற்கு பிறகு பல படங்களில் நடித்த ராமராஜன் நடிகை லனினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இவர்களுக்கு அருணா அருண் என்ற 2 குழந்தைகள் உள்ளது. ஒரு காலகட்டத்தில் கொடியேற்றி பிறந்த ராமராஜனுக்கு பட வாய்ப்பு இல்லாதால் 12 வருடங்களாக இடைவெளிக்கு பிறகு சாமானியன் என்ற படத்துல நடித்து வந்தாரு. MS பாஸ்கர், ராதா ரவி ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடித்திருக்காங்க. இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. நடிகர் ராமராஜன் உடன் பிறந்த மூத்த சகோதரி புஷ்பவதி இன்று மாலை உயிரிழந்திருக்காங்க. அவரது வயது 75. சகோதரி உயிரிழந்த செய்தியை கேட்டதுமே ராமராஜன் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள மேலூர் சென்று கொண்டிருந்தாங்க. புஷ்பவதியின் இறுதி சடங்கு நாளை மேலூர் நடைபெற்று அவரின் இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று சகோதரி இழந்து வாடும் நடிகர் ராமராஜனுக்கு பலருமே ஆறுதல் கூறியிருக்காங்க. இவங்களுடைய மரணம் 1 வாரத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இதை கேள்விப்பட்டனே ராமராஜன் தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்துட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் அக்காவுடைய நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு 14ஆம் நாள் காரியம். தன்னுடைய தம்பியாக இருந்து எல்லா கடமையும் ராமராஜன் அவர் செய்து முடித்திருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.